الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا ضيعت الأمانة فانتظر الساعة، أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசிசம் ஏன் வீழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற கருப்பொருளை ஒட்டி சில செய்திகளை உங்களுக்கு நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன், நினைவுபடுத்த விரும்புகிறேன். அருமையான தோழர்களே, வரக்கூடிய வியாழக்கிழமை என்று மாநில சட்டசபைக்கான தேர்தல் நம் அனைவரும் நன்கு அறிந்திருப்போம். அந்த தேர்தல் குறித்த சில வழிகாட்டுதல்களை இந்த உரையின் மூலமாக தெரிவிப்பதற்காகத்தான் நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே அதிகாரத்தை பற்றி சொல்லும்போது அது அல்லாஹ்வுக்கே உரியது என்று குறிப்பிடுகிறான். நபியை நீங்கள் இப்படி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை இடுகிறான். அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், இறைவா, ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆட்சியாளனே, தூத்தில் முல்க மன் தஷா வதன்சிபுல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறிக்கிறாய், நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கவும் செய்கிறாய். வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறாய், நாடியவர்களை நீ இழிவுபடுத்துகிறாய். உன் கையிலேயே எல்லா நன்மைகளும் இருக்கின்றன, நீ அனைத்து பொருட்களின் மீதும் வல்லமை மிக்கவனாக இருக்கிறாய் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். உண்மையில் அதிகாரம் என்பது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பானோ அது அவன் திட்டம், அவனுடைய முடிவு. ஆனால் அதிகாரம் பெற்ற அனைவரும் அல்லாஹ்வின் ஓப்பை பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. அதிகாரத்தை இழந்த அனைவரும் அல்லாஹ்வின் வெறுப்புக்குரியவர்கள் என்று சொல்லவும் முடியாது. மொத்தத்தில் இறைவனுடைய உவப்பும் வெறுப்பும் அவனுக்கான நற்செயல்களில் தான் இருக்கின்றனவே தவிர அதிகாரத்தை வைத்து, அதிகாரத்தை கொடுப்பதை வைத்து இறைவனுக்கு நெருக்கமானவர், இறைவனுக்கு தூரமானவர் என்றெல்லாம் நாம் முடிவு செய்ய முடியாது. இந்த கருத்தை அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோல ஒரு சபையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு கிராமவாசி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கவனிக்காமல் அவருடைய இயல்பின்படி வந்தவர் ரசூலுல்லாஹ்விடம் கேள்வி கேட்கிறார். மத்தஸ்ஸா, யுக முடிவு நாள் என்பது எப்பொழுது வரும் என்று கேட்டார். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்தார், வந்தவொடனே சபையெல்லாம் கவனிக்கிறார்.
வந்தவுடனே கேள்வி கேட்டார், யுக முடிவு நாள் எப்போது வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்வியை உள்வாங்கிக் கொண்டார்கள். ஆனால் அவரை கண்டுகொள்ளவில்லை. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேசி முடித்ததற்கு பிறகு அதுக்கு பிறகுதான் அந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. அதுக்கு இடையில சஹாபாக்கள்ல சில பேர், இப்படி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் காதுல வாங்கிட்டாங்க, ஆனா பதில் சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அதனால பதில் சொல்லல அப்படின்னு சில பேரும், இன்னும் சில பேர் அப்படிலாம் கிடையாது, ரசூலுல்லாஹ் காதுல விழுந்துதான் பதில் சொல்லியிருப்பாங்க, அப்படி அவங்க காதுல விழல அப்படின்னு சில பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு பேசி முடித்ததற்கு பிறகு ஐன ஸாயிலு அனிஸ்ஸா, யுக முடிவு எப்போது வரும் என்று கேட்டாரே அவர் எங்கே என்று கேட்டார். எங்கே என்று வினவினார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதரே, இதோ நான் இருக்கிறேன் என்று அவர் பதில் சொன்னார். பெருமானார் சொன்னார்கள், இதா துய்யாத்தில் அமானத்து ஃபன்ததிரிஸ்ஸா, அமானிதம் வீணடிக்கப்பட்டால் யுக முடிவு நாளை நீங்கள் எதிர்பாருங்கள். அமானிதம் வீணடிக்கப்படும் போது, நம்பகத்தன்மை வீணடிக்கப்படும் போது, நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய பொருட்கள் வீணடிக்கப்படும் போது நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள், யுக முடிவு நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார். அவர் கேட்டவர் திரும்பவும் விடாம திரும்ப கேட்டார், கைஃப இதாஅத்துஹா, அமானிதத்தை வீணடிப்பதுனா அது எப்படின்னு உங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். பெருமானார் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபத்தத்ரிஸ்ஸா, அதிகாரத்தை தகுதியற்றவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அப்பொழுது நீங்கள் யுக முடிவை எதிர்பார்க்குங்கள் என்று சொன்னார்கள். தகுதி இல்லாதவர்களிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிற போது கண்டிப்பா பிரச்சனை வரும். அது கடைசியில் எங்க போய் முடியும்னா யுக முடிவில் தான் போய் முடியும் என்கின்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல இன்னொரு ஹதீஸ்ல, அந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் தொடர் அடிப்படையில் பலவீனமானதாக இருக்கிறது, ஆனாலும் கருத்து என்பது சரியானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு சமூகத்தில் தகுதி உள்ளவர்கள் இருக்க, உரிய தகுதி உள்ளவர்கள் இருக்க, தகுதியற்ற ஒருவரை பணிக்கு அமர்த்தினால், தகுதியற்ற ஒருவருக்கு பொறுப்பு வழங்கினால் அவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் மூமின்களுக்கும் துரோகம் இழைத்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஆனால் இது அறிவிப்பாளர் தொடர் அடிப்படையில் பலவீனமானது, கருத்து சரியானது. நல்ல தகுதி உள்ளவர் இருக்கும்போது தகுதியற்றவர் பொறுப்புக்கு முன் தள்ளப்பட்டால் அது அல்லாஹ்வுக்கு அடுக்காத செயல், பிடிக்காத செயல், அது மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு புரிய வைக்கிறார்கள். இப்படி நீங்க கேட்கலாம், என்ன பார்த்து அந்த அளவுக்கு தகுதியான ஆட்களா தேர்தலில் நிற்கிறாங்க, பத்திரமாத்து தங்கமா எல்லாம் நிற்குது, எல்லாம் என்ன ஒரே குட்டையில் ஊர்ன மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் அந்த கதை தானே. அப்படியான ஆட்களில் நாங்கள் எங்கே போய் தேர்ந்தெடுக்கிறது? எந்த பத்திரமாத்து தங்கத்தை போய் தேர்ந்தெடுக்கிறது? எந்த தூய்மையான அளவை தேர்ந்தெடுக்கிறது என்று கேட்பீர்கள். இந்த இடத்துல தான் காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப மார்க்கம் சொல்லித்தந்த வழிகாட்டலை வைத்து நாம் நமக்கும் நம்மை சார்ந்த மக்களுக்கும் பொதுவாக நாட்டுக்கும் நாம் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கும் ஏதோ பலன் இருக்கிறதோ இல்லையோ பாதிப்பு இல்லாத ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அருமையான தோழர்களே, இங்கே தான் நாம் சற்று மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சங்களை சற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது. மார்க்கத்தில் வந்து நன்மை செய்கிறது முந்தியா, தீமையை தடுக்கிறது முந்தியா, ரெண்டு இருக்குதுங்க. இஸ்லாமிய சட்டவியல் மூலாதாரம் உசூலுல் ஃபிக்ஹ்ல சொல்லுவாங்க, நன்மையை செய்யறதுக்கு முன்னுரிமையா, தீமையை தடுக்கிறதுக்கு முன்னுரிமையா அப்படின்னா மார்க்கத்தில் நன்மையை செய்கிறதை விட தீமையை தடுக்கிறதுக்கு தான் முன்னுரிமை. அதைத்தான் ஃபர்ஸ்ட் செய்யும். தீமை நடக்காமல் இருப்பதைத்தான் உறுதி செய்ய வேண்டும், நன்மை அப்புறமா செஞ்சுக்கலாம். நம்முடைய சொல் வழக்கில் கூட நம்ம சொல்லுவோம் பார்த்திருக்கீங்களா, உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாமல் இருன்னு சொல்லுவாங்கல்ல. உபத்திரவம் செய்யாமல் இருக்கிறது என்ன அர்த்தம்? தப்பு பண்ணாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். நீ நல்லது செஞ்சு ஒன்றும் கிழிக்க தேவையில்லை, தப்பு பண்ணாமல் இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
அதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நன்மையை செய்வதை விட தீமையை செய்யாமல் இருப்பதற்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், முதலிடம் கொடுக்க வேண்டும். சரி, இந்த விதியை மார்க்க அறிஞர்கள் எங்கிருந்து எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஹதீஸ்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்ன மனிதர் அவர் முனாஃபிக், நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்கிறார், நம்மளோட இருக்கும்போது நடிக்கிறார், வெளியில போய் அவர்கள் பிற மக்களோட கலக்கும் போது நமக்கு எதிராக அங்கே கருத்து சொல்கிறார், நம்முடைய இருப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் அங்கே நடந்து கொள்கிறார், இது நமக்கு நன்றாக தெரிகிறது, எனக்கு அனுமதி கொடுங்க, அவருக்கு நான் மரண தண்டனை கொடுத்துறேன்னு சொல்றாங்க, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் அவரை கொன்று விடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅஹு, அவரை விட்டு விடுங்கள். லா யதஹத்தஸு நாஸு அன்ன முஹம்மதன் யக்துலு ஸாஹிபஹு, முஹம்மது தன்னுடைய தோழர்களையே கொல்கிறார் என்று மக்கள் பேசிவிடக்கூடாது, அதனால் அவரை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். அருமையான தோழர்களே, நயவஞ்சகர் என்றால் யார் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நயவஞ்சகர் என்றால் துரோகி, கூட இருந்து புலி வைப்பவன், நம்ப வைத்து கழுத்தறுப்பவன், 1000 எதிரிகளை சமாளித்து விடலாம். ஏன்னா அவங்கெல்லாம் நெஞ்சில குத்துறவங்க, நமக்கு முன்னால் நிற்பாங்க, இனம் கொண்டு கொள்ள முடியும். ஆனால் துரோகி என்பவன் முதுகில் குத்துபவன், அவன் யாருன்னு தெரியாது. பல எதிரிகளை சமாளிக்க முடியும், ஆனால் ஒரு துரோகியை சமாளிக்க முடியாது. அதனால் துரோகியை பொறுத்த வரைக்கும் ஒழிக்கிறது தான் நல்லது, அதுதான் நல்லது. நான் அந்த வேலையை செஞ்சிருக்கமான ஒரு சஹாபி கேட்கும்போது, நீங்கள் அதை செய்ய வேணாம்னு சொல்கிறேன். ஏன் செய்ய வேணாம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு தீமை நடந்து விடக்கூடாது. என்ன தீமை? இங்கே பாருங்க, முஸ்லீம்களில் ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை பண்ணுறாரு, அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, அவங்களுக்குள்ள ஏதோ சிக்கல் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு முகமது சும்மா இருக்கிறாரு, அவங்களுடைய ஆட்கள்ல ஒருத்தரை இன்னொருத்தரை கொள்றது அளவுக்கு அவர் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாரு என்று என்னை பற்றி, அதே போல நான் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றி மக்கள் தவறாக பேசிவிடக்கூடாது, விட்டுருங்கண்ணா. அப்போ இந்த தீமை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நன்மையை சொல்ல செய்ய வேண்டாம். அப்போ நன்மையை செய்யறது முந்தியா, தீமையை தடுக்கிறது முந்தியா? தீமையை தடுக்கிறது தான் முந்தி மார்க்க சொல்லுது. அதே போல தான் இன்றைக்கு நாம் நம்முடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது என்பது, அவர்கள் வந்து விட்டால் பாலாலும் தேனாரும் ஓடும், அவர்கள் வந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை அப்படியே சொர்க்கத்தினுடைய தரத்திற்கு உயர்ந்துவிடும், முழு பாதுகாப்பு கொடுத்து விடுவார்கள், நமக்கு கஷ்டமே இருக்காது அப்படின்லாம் சொல்லி ஒன்றும் ஓட்டலாம் போடலை. அந்த அடிப்படையில் நம்ம வாக்குரிமை செலுத்த வேண்டும் என்று சொல்லவும் இல்லை, அப்படி செய்யவும் மாட்டார்கள். ஏன்னா காலம் அப்படி இருக்கிறது. அத்தி பூத்த மாதிரி 1-2 பேர் வேணும்னா தூய்மையாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக அரசியல் என்பது அதனுடைய அப்பழுக்கற்ற தன்மையை இழந்து வருட காலங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் நாம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற இந்த பணியிலிருந்து நழுவவும் முடியாது, அதை நாம் புறந்தள்ளவும் முடியாது. அப்போ இந்த இடத்துல தான் மார்க்க நமக்கு அழகான வழிகாட்டுது, நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நல்லவங்களை நாம போய் நிறுத்த முடியாது. ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கணும், யாருடைய வேட்புமனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது அதுல இருந்து தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நிற்கும் போதே நல்லவங்க நின்னாதான், இல்லை யார் நின்னாங்களோ அவங்கள என்ன செய்ய முடியும், ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ அவங்களுடைய நன்மையான அம்சங்களை பார்த்தோம்னா நமக்கு நிச்சயமா கிடைக்கவே. அப்போ அவரிடத்தில் தீமை எப்படி இருக்கிறது, ரொம்ப அதைத்தான் நம்ம பார்க்கணும். நல்லது செய்யாட்டாலும் தப்பு பண்ணாமல் இருக்கானா அதை பார்த்து முடிவு பண்ணணும். அல்லது மார்க்கத்தில் இன்னொரு வழிகாட்டல் இருக்கு. என்ன வழிகாட்டல் சொன்னா, ஒரு மிகப்பெரிய தவறை தடுப்பதற்கு ஒரு சிறிய தவறை செய்து கொள்ளலாம். அப்படி ஒரு விதி ஒன்று இருக்கு மார்க்க சட்டத்தில். ஒரு பெரிய சீரழிவு அதை தடுக்க வேண்டும், பெரிய கெடுதி அதை தடுக்க வேண்டும், சிறிய கெடுதியை செய்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கிறது மார்க்கம். இதையும் நான் என்னுடைய விருப்பத்திற்கு சொல்லவில்லை,
மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் சொல்கிறேன். மார்க்கத்தினுடைய சட்ட விதிகளின் மூலாதாரங்களில் இப்படி ஒரு விதி இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, குறைந்த கெடுதி உள்ள ஒரு செயலின் மூலம் மிகப்பெரிய கெடுதியை தடுத்து நிறுத்த வேண்டும். அதாவதுங்க, 2 கெடுதி தடுத்து நிறுத்தப்படணும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, ரெண்டையும் ஒரே நேரத்தில் தடுக்க முடியாது. நம்மள்ட்ட 58 கையா இருக்குது. அப்போ ஒரே நேரத்தில் 2 கெடுதிகள் வரும்போது ரெண்டையும் ஒரே நேரத்தில் தடுக்க முடியாவிட்டால் மார்க் நமக்கு வழிகாட்டுது, முதல்ல பெரிய கெடுதியை தடுங்க, அதுக்கு பிறகு சின்ன கெடுதியை தடுத்துக்கலாம், அல்லது இந்த சின்ன கெடுதியை வைத்து பெரிய கெடுதியை தடுங்கள் என்று சொல்கிறார். இதுக்கு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். குர்ஆன்ல மூசா நபி, ஹதர் நபி அவங்களுடைய வரலாறு சூரத்துல் கஹ்ஃப்ல எல்லாம் பேசுகிறான்ல, அதில் மூசா நபியும் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் 2 பேரும் ஒன்றா சேர்ற ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு ஒரு கப்பலில் பயணம் போவாங்க. அந்த வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூசா நபியும் ஏறிக்குவாங்க, ஹதர் நபியும் ஏறிக்குவாங்க. அவங்கள்ட்ட காசே வாங்க மாட்டாங்க. அந்த கப்பலுக்கு சொந்தக்காரங்க காசே வாங்க மாட்டாங்க, ஏற்றிக்குவாங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலின் ஒரு பகுதியை துளையிடுவார்கள், ஓட்ட போடுவாங்க. மூசா நபிக்கு பார்த்தவன கோபம் வந்துடும். கடலில் போய்கிட்டு இருக்கிறோம், தேவையில்லாமல் அதை சுத்தியில் வச்சு தட்டி ஓட்ட போடுறீங்க. ஒரு நல்ல இருக்கிற கப்பலை ஓட்ட போடுறதே தப்பு, அதில் வேற பயணம் வேற போய்கிட்டு இருக்கிறோம் தண்ணிக்குள்ள. இப்போ போட்டிங்கன்னா எத்தனை பேருடைய உயிர், இவ செய்யலாமான்னு கேட்டான். 2வது, உங்கள்கிட்ட காசு வேற வாங்கலை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல செயலுக்கு நாம் செய்கிற நன்றி கடனா இது? மூசா நபிக்கு கோபம் வந்துச்சு. வரலாறு தெரியுமில்ல. அப்போ ஹதர் நபி என்ன சொன்னாங்க, நீ சத்தம் போடாதீங்க, பொறுமை இழக்காதீங்கன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் பின்னால் விளக்க சொன்னாங்க. விளக்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நான் ஏன் கப்பலை ஓட்ட போட்டேன் அப்படின்னா, இந்த பகுதியில் நல்ல கப்பல் ஓடினால் அந்த கப்பலை இந்த மன்னன் அபகரித்துக் கொள்வான். எனவே அவனுடைய பார்வையில் இது ஓட்ட கப்பல்னு தெரியணும். எனவே அவனுடைய கையில் அகப்படக்கூடாது, அபகரிக்கப்பட்டு விடக்கூடாது, பறிக்கப்பட்டு விடக்கூடாது, அந்த பெரிய தீமை நடந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக ஓட்ட போடுற சின்ன தீமையை நம்ம செஞ்சேன். இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்டாங்க. குர்ஆனுடைய வழிகாட்டல் இது, குர்ஆனுடைய வழிகாட்டல். அதே போல் நீங்கள் இன்னொரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு ஒரு கிராமவாசி வந்தார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்தவர் பள்ளிவாசல் ஒரு மூலையில் இருந்து சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார். சஹாபாக்கள்லாம் விரட்டுறாங்க, அவங்களை பொருள் மிரட்டுறாங்க, துரத்துறாங்க, அவரை ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போகாதீங்க, நிதானமாக இருங்கள், லா துஸ்ரிமுஹு, அவருக்கு நெருக்கடி கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். அவருக்கு நெருக்கடி கொடுக்காதீர்கள் சொன்னார். அவர் என்ன செஞ்சார், அங்கேயே நின்று முழுசா சிறுநீர் கழிச்சு முடிச்சார். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாளி தண்ணி கொண்டு வர சொல்லி அதில் ஊற்றி விடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த கிராமவாசியை கூப்பிட்டு சொன்னாங்க, எப்போ இது பள்ளிவாசல், இது தொழுகணும், ஓதணும், துவா செய்யணும், குர்ஆன் ஓதணும், அதுக்குள்ள இடம், கக்கா போகிறதுக்குள்ள இடம் கிடையாது, இங்கே எப்படியா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல அறிவுரை சொல்லி அனுப்புனாங்க. இவரை மாதிரி சிறந்த அறிவுரை சொல்வரை நான் பார்க்கவில்லைன்னு அந்த கிராமவாசி சொன்னார். இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கணுங்க, சஹாபாக்கள் எழுந்து போய் தடுக்க போனாங்கல்ல, அது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம் தானே. ரசூலுல்லாஹ் அதை செய்ய வேணாம்னு சொல்கிறாங்க. அதாவது கெட்ட காரியத்தை செய்ய சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவர் ஒன்றுக்கு போய் முடியட்டும் விடுங்க, தடுக்கிறதா நல்ல காரியம்னா தடுக்காமல் இருக்கிறது கெட்ட காரியம் தான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் அந்த கெட்ட காரியத்தை செய்ய சொல்கிறாங்க. ஏன் செய்ய சொல்கிறாங்கன்னா, அதை விட ஒரு கெட்ட காரியம் நடந்துடக்கூடாது, கெட்ட விஷயம் நடந்துடக்கூடாது. அது என்ன கெட்ட விஷயம்? 2 கெட்ட விஷயம். ஒன்று, அவருடைய உடல்நிலை பாதிக்கலாம். ஒன்றுக்கு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? ரொம்ப அவசரத்தில் போய்கிட்டே இருக்கிற ஒருத்தர் பிடிச்சி நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? அவருடைய உடலில் ஏதாவது சூழ்நிலை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது, மருத்துவ ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தலாம். அந்த பாதிப்பை தடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் இந்த சின்ன தப்பை செஞ்சால் பரவாயில்லைன்னாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ அவரை போய் நீங்கள் தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் விரட்டினீங்கன்னா அவர் ஓடுவார். ஓடும்போது அந்த சிறுநீர் அவருடைய உடலில் படும், அவருடைய உடையில் படும், எல்லாத்தோட முக்கியமாக பள்ளிவாசல் எல்லா பகுதியும் சேர்ந்து போடும். அப்போ மொத்த பள்ளிவாசலும் அசிங்கமாகிறது,
அவருடைய உடலும் உடையும் சேர்த்து அசிங்கமாவது பெருசா, அல்லது அந்த இடம் மட்டும் அசுத்தமாவது பெருசா? மொத்தமாக சேர்ந்து அசுத்தமாக பெருசு. அப்போ அந்த பெரிய தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பகுதியில் நான் சிறுநீர் பட்டு போகுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினான். அப்போ ஆக மொத்தத்தில் ஒரு பெரிய தவறை சிறிய தவறை கொண்டு, ஒரு பெரிய கெடுதியை சிறிய கெடுதியை கொண்டு தேவைப்பட்டால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது, ரெண்டையும் ஒரே நேரத்தில் தடுக்க முடியாது. அப்போ எனவே கெட்ட காரியம் அது சின்னதாக இருந்தால் அதை கொண்டு பெரிய கெடுதியை தடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு மார்க்கம் ஒரு விதிமுறையை சொல்லுது. இந்த விதிமுறையினுடைய அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிலவரத்துக்குள்ளே நாம் போக வேண்டியது. எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு வித்தியாசம் தெரியறது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய புத்திசாலித்தனம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்லது கெட்டதை குழந்தை கூட சொல்லிடும், குழந்தைக்கே கூட தெரியும் இது நல்லது இது கெட்டதுன்னு குழந்தைக்கே கூட தெரியும். எனவே எது நல்லது எது கெட்டது என்பதை பாகுபடுத்தி புரிந்து கொள்வதற்கு பெரிய புத்திசாலித்தனம் தேவையில்லை. ஆனால் புத்திசாலித்தனம் எதற்கு தேவை என்று சொன்னால், ரெண்டு நன்மைகள் ஒரே நேரத்தில் வந்தால் எதை முன்னால் செய்வது எதை அடுத்து செய்வது என்ற புரிதல் இருக்குது பாருங்க, அதுதான் உண்மையிலே புத்திசாலித்தனம். ரெண்டு தீமைகள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடினால் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் எது ரொம்ப பெரிய தீமை எது பரவாயில்லாத தீமை அப்படின்னு பாகுபடுத்தி புரிந்து கொள்வதற்கு பாருங்க, இதுதான் உண்மையிலே புத்திசாலித்தனம். அப்போ எனவே இந்த அடிப்படையில் நாம் மிக மோசமான தவறு நடந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓரளவுக்கு உள்ள தவறை தற்காலிகமாக அதை கொண்டு தடுப்பதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. மார்க்கத்தினுடைய சட்டவியல் மூலாதாரம் என்பது இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டலை நமக்கு தருகிறது. அதற்கு ஆதாரமாக குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ் டெக்ஸ்டுகளும் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டலை தந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான தோழர்களே, இந்த அடிப்படையில் தான் நம்முடைய இந்த தேர்வு, பிரதிநிதிகள் தேர்வு என்பது அமைய வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சில பேர் அதெல்லாம் யாருமே யோக்கியமானவன் நிற்கலை, எல்லா பேரும் கொள்ளடிக்கிறாங்க, எல்லா பேரும் முளமாரி பேலாக இருக்காங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறது, நாம் அல்லாட்ட போய் பதில் சொல்லணும், அதனால் நான் தேர்தலை புறக்கணிக்க போகிறேன், இப்படி சில பேர் பேசுவாங்க. பெரிய முட்டாள்தனம் இது, பெரிய முட்டாள்தனம். தேர்தல் புறக்கணிப்பு என்பது நாம் அந்த ஜனநாயக செயல்பாட்டுக்குள்ளே போகிறதே இல்லைன்னு அர்த்தம். ஒரு உரிமையை எப்படி கேட்க முடியும், ஒரு உரிமையை நம்ம எப்படி கேட்க முடியும்? ஜனநாயகம் என்பது இஸ்லாத்தில் கூடுமா கூடாதாங்கிற அந்த விவாதத்தை அப்புறமா வச்சுக்குவோம். நாம் இன்றைக்கு ஒரு பல்லின சமூகத்தோடு வாழக்கூடிய சிறுபான்மை சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இங்குள்ள செயல்பாடுகளில் நம்முடைய பங்களிப்பு என்பது இருக்க வேண்டும். அந்த பங்களிப்பை செலுத்தாமல் எப்படி நாம் உரிமை கோர முடியும்? எப்படி உரிமை கோர முடியும்? எனவே தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது முழு பைத்தியகாரம். இன்னும் சில பேர் நான் தேர்தலில் ஓட்டு போடுவேன், ஆனால் யாருக்கும் ஓட்டு போட பிடிக்கல, நோட்டாவுக்கும் போடுவேன் சில பேர். இதுவும் கிட்டத்தட்ட அரை பைத்தியத்துக்கு சமம். முழு பைத்தியம் இல்லாட்டாலும் அரை பைத்தியத்துக்கு சமம். ஏன்னா நீங்கள் நோட்டாவில் மற்றவங்களுக்கு விழுந்திருக்கிற ஓட்டை விட அதிகமாக இதில் விழுந்தா கூட இது செல்லவே செல்லும். இது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. வாங்கினதில் யார் அதிகம்? 3500 ஓட்டு இருக்குது, 5 பேர் வேட்பாளர் நின்றுருக்குறாங்க, 3490 ஓட்டு நோட்டாவில் விழுந்திருக்கு. 10 ஓட்டில் ஒரு ஆள் 5 வாங்கியிருக்கார், பாக்கி 4 பேர் ஆளுக்கு ஒன்று வாங்கினான்னு வச்சுக்கோங்க. இந்திய பிரதிநிதிகள் தேர்வு சட்டம் என்ன சொல்லுதுன்னா 5 வாங்கினவர் வெற்றி பெற்றாருன்னு சொல்லுது. அப்போ நோட்டாவுக்கு போடுற ஓட்டுக்கு ஏதாவது பலன் இருக்கா, பிரயோஜனம் இருக்கா? எந்த பலனும் இல்லை. வேணா அந்த 5 பேர் யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு ஒரு சின்ன செய்தி மட்டும்தான் இருக்குமே தவிர அது ஏதாவது பலனுள்ள தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? அப்போ எனவே அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சரியான வழிகாட்டலாக இருக்க முடியாது, சரியான நெறிமுறையாக இருக்க முடியாது. தேர்தலை புறக்கணிக்கிறதும் தப்பு, நோட்டாவுக்கு போடுறதும் தப்பு. அப்போ என்ன செய்யறது? இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, 50 வருஷம் 60 வருஷமா இதே கட்சியில் தான் ஓட்டு போட்டு போட்டு ஓஞ்சி போயிட்டோம். ரொம்ப பெருசாக ஏதோ புதிய கருத்து சொல்கிற மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும், இப்படி சில பேர் சொல்லுவாங்க. புதுசாக வாய்ப்பு கொடுத்து பார்க்குறதுக்கு அப்படிப்பட்ட தோதுவான தருணம் அல்ல இது. தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கிற காலகட்டம் இது. 50 கிலோ 60 கிலோ கிடையாது, 2020 தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம்.
2014 மத்தியில் ஒரு அரசு அமைந்ததற்கு பிறகு மிக மோசமான பல்வேறு நெருக்கடிகளை இந்த நாட்டில் உள்ள எல்லா சிறுபான்மைகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நாட் ஒன்லி முஸ்லிம், எல்லா மக்களுக்கும் இங்கே மிகப்பெரிய நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கிறது. 2014 இருந்த நெருக்கடி அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. ஆனால் அந்த நெருக்கடி என்பது இப்போது பல மடங்கு பெரிதாகி இருக்கிறது, பல மடங்கு அடர்த்தியாக இருக்கிறது. நான் இப்படி சொன்னால் அதை நிச்சயமாக மறுக்க முடியாது. நமக்கே தெரியும் எவ்வளோ பெரிய நெருக்கடிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. ஒன்றுமில்லை, எஸ்ஐஆர் லாஸ்டாக எஸ்ஐஆர்னு ஒன்று நடத்துல ஒரு ப்ராக்டிஸ் நடந்துச்சுல்ல, அந்த எஸ்ஐஆர் ப்ராக்டிஸ் மூலமாக என்ன திட்டம் வச்சுருந்தாங்க அவங்க? ஏற்கனவே பீகாரில் நடந்துச்சு. பீகாரில் நடந்த எஸ்ஐஆரின் மூலமாக அங்கே தேர்தல் வாக்காளர் பட்டியலிலிருந்து ஒரு பெருங்குண்ட எண்ணிக்கை முஸ்லிம்கள் தான் வெளியேற்றப்பட்டார்கள். அதே போல அங்கு வெளியேற்றப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கை தமிழ்நாட்டுடைய எஸ்ஐஆர் நடந்துச்சா இல்லையா? 97 லட்சம் சொன்னாங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கோடிக்கு நெருக்கம் வந்துச்சு. அதுக்கு பிறகு 2வது வாய்ப்பில் எத்தனை பேர் எழுதி கொடுத்தாங்க, எத்தனை பேர் போனாங்கிற அந்த விவரம் நமக்கு புரியலை. அதுக்குள்ள நோம்பு வந்துருச்சு. அதனால் அதை நம்ம கவனத்தில் எடுக்கலை. அப்போது சிறுபான்மை மக்கள் இவர்களுடைய ஓட்டு நமக்கு வராது என்பதை தெரிந்து கொண்டு அப்போ அதை தூக்குறதுக்கு தேர்தல் ஆணையத்தை வச்சு வேலை செய்யுதுன்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். அரசாங்கத்தை, அதாவது அது ஒரு சுதந்திரமான அமைப்பு, அது அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. அந்த அமைப்புகளை எல்லாம் வளைத்து நெளித்து தங்களுக்கு ஏவல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா, பெண்கள் இடஒதுக்கீடு 33% கொடுக்கணும் பலகாம சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் 2023 நீங்கள் மசோதா கொண்டு வந்தீங்க, நிறைவேற்றுறீங்க, கொடுக்கணும்னு சொல்லி. எப்போ கொடுக்கணும்னு சொன்னீங்க? 2031 சொன்னீங்க. 31, 32 கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஏன்னா 31 சென்சஸ் எடுத்துட்டு அந்த அடிப்படையில் கொடுக்கணும், 32 கொடுக்கணும்னு சொன்னீங்க. 2023 சட்டத்தை கொண்டு வந்துட்டு இப்போ திடீர்னு நாங்கள் அந்த இதை கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்தோட கம்பைன் பண்ணி கொண்டு வரோம். என்ன அந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும், டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷனுங்கிறது எவ்வளவு மோசமான செயல் தெரியுமா? அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை எல்லாம் செயலிழக்க செய்யக்கூடிய அளவுக்கு மோசமான கத்தி அது. மாநில அரசாங்கங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அவர்கள் ஒரு முனிசிபாலிட்டி ஆட்களை போன்றவர்கள், ஒரு கவுன்சிலர்களை போன்றவர்கள், அப்படிங்கிற லெவலுக்கு அவர்களுடைய மரியாதையை குறுக்கக்கூடிய ஒரு வேலை தான் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை என்பது. இந்திய அரசாங்கம் இந்தியாவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்து 70களில் அந்த இந்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டலை அப்படியே ஏற்றுக்கொண்ட தமிழகம், தென் மாநிலங்கள் இங்கே அதிகமாக போட்டு திணிச்சாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு. அதனால தான் பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளைக்கு கூட பிறந்தா ஒரு ஆள் தான் இருப்பான். அது ஒரு 2-3 தலைமுறைக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் சில உறவுகள் இருக்கவே இருக்காது. சின்னம்மா, சின்ன பாப்பா, மாமா, இந்த உறவுலாம் இருக்கவே இருக்காது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறத இவங்க முழு வச்சு செயல்படுத்தினாங்க. இன்னைக்கு கூட 2 குழந்தைக்கு மேலே 3வது குழந்தை பெற போனால் எப்படி பார்க்குறாங்க? அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஏதோ நம்ம செய்யக்கூடாத தப்பு செஞ்சிட்ட மாதிரி நம்மளை போட்டு விரட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு இங்கே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிற அந்த வேலை ரொம்ப ஜரூராக நடக்குது. இது அரசாங்கம் சொல்லி தான் நடந்துச்சு. அப்போது இங்குள்ள அந்த வேலையை செஞ்சதுக்கு தென் மாநிலங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணுமா இல்லையா? அதை போற்றி அவர்களுக்கு பரிசு கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கிற தொகுதியை குறைக்க போகிறீங்க. இன்னைக்கு 39, பாண்டிச்சேரியை சேர்த்து 40 இருக்குதுன்னு சொன்னால்
கண் துடைப்புக்காக வேண்டி நாங்கள் கூடுதல் ஆக்க போகிறோம், உங்களுக்கு 59 கிடைக்கும் சொல்லிட்டு ஊபிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 165. மொத்தம் 812 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. 812 சீட்டு கொண்டு வர போறாங்க. 812 சீட்டுனா 407 சீட்டு எடுத்துட்டா 407 சீட்டு எடுத்துட்டா போதும் வெற்றி. அந்த 407 சீட்டை வட மாநிலங்களே ஜெயிக்கிற மாதிரி அங்குள்ள எண்ணிக்கையை கூட்டுறாங்க. தென் மாநிலங்கள் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஒரு கருத்து எப்படி அங்கே ஈடுபடும்? டெல்லியை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அப்போ இருக்கிற எல்லா மாநில அரசாங்கங்களையும் எடுபடிகளை போல முடக்கி போடக்கூடிய ஒரு மோசமான சட்டம் இது. நேற்று உட்கார்ந்துட்டு அறிவிக்கிறாங்க. இதை அறிவித்தால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவில் மாறுதல் ஏற்படும் என்கின்ற அச்சம் கூட இல்லாமல் செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அநியாயம் இது! எவ்வளவு பெரிய அநியாயம் இது! சரி, இது பொதுவாக சிறுபான்மை மக்கள் எடுத்துக்கிட்டா, அதுவும் முஸ்லிம் சமூகம் எடுத்துக்கிட்டா நாம் எவ்வளவு பிரச்சனை செஞ்சிருக்கிறோம். SIR, NRC, CIA, வக்பு திருத்த சட்டம், எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மை அது! எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மை! அட, இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு அதிகாரி, அவருடைய பெயர் முஸ்லிம் பெயர் மாதிரி இருந்திருக்கு, உடனே கிளப்பி விட்டானுங்க. இந்து சமய அறநிலையத்துறை எப்படி முஸ்லீம் இருக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில் அந்த ஆள் பேட்டி கொடுத்தாரு. என் பேர் முஸ்லீம், பேர் முஸ்லீம் பேராக இருக்குது, அது காரணம் என்ன ஒரு ஆள் காப்பாற்றினாரு, அதுக்கு நன்றி கடனா எங்கள் அப்பா அம்மா அந்த பேரை வச்சாங்க, நான் இந்து தான் அப்படின்னு விளக்கம் சொன்னார். இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாதுன்னு பேசுற நீ, பல்லு போட்டு பேசுற நீ, வக்ஃப் போர்டில் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஆனா நீ சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்க. தமிழ்நாடு போன்ற இந்த மாதிரியான மாநிலங்கள்ல தான் அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நிறுத்தினா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க. இங்க முறையா இன்னும் அமைக்கப்படலை. ஆனால் பாசிஸ்டுகள் ஆளக்கூடிய அந்த மாநிலங்களில் கண்டிப்பாக வக்ஃப் போர்டு அமைக்கப்பட்டிருக்கும். அங்கே பொறுப்பாளர்களாக முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்திருப்பார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது எங்களுக்கு வெறுப்பு இல்லை. அந்த நோக்கத்தில் பேசல. இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாதுன்னா குறைஞ்சபட்ச நியாயம் வக்ஃப் போர்டுக்கு ஏன் அது பொருந்த மாட்டேங்குது? இந்த நியாயம் கூட இல்லாம நடந்துக்கிற இவங்க தான் அருமையான தோழர்களே, புறவாசல் வழியாக, பேட்கடை வழியாக இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு இங்கே இருக்கிற பாரம்பரியமான கட்சிகள் சில பலு தூக்கி கொண்டிருக்கு. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜை தூக்கிட்டு திரிஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய நெருக்கடியில் செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி கர்வாப்சி, முத்தலாக், கிரிமினல் சட்டம், முத்தலாக்கு அது சிவில் வழக்க கிரிமினல் சட்டமாக மாற்றினாங்க. முத்தலாக்கு சொல்லிட்டா அவங்க மேல கிரிமினல் வழக்கு என்ன செய்யணும்? போட்டு உள்ள அடைக்க முடியும். ஒரு சிவில் விஷயத்தை கிரிமினலாக மாற்றினாங்க. அது மட்டுமல்ல, பள்ளிவாசல்கள் யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு, அங்கே கோவில் கட்டியாச்சு. 2024 திறந்து வச்சு தேர்தலுக்கு அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? பிரச்சாரம் பண்ணி ஜெகஜோதியை ஜெயிச்சு வந்துட்டீங்க. பாபர் மசூதிக்கு கொடுத்த இடத்துல பாபர் மசூதி கட்டியாச்சா? யாருக்காச்சும் தெரியுமா? கட்டியாச்சாங்க? உங்களை தான் கேட்குறேன், தெரியுமா உங்களுக்கு? கட்டியாச்சாங்க? அதற்கு பல்வேறு தடைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாடு முழுக்க 3000 பள்ளிவாசல் RSS அந்த இணையதளத்தில் 3000 பள்ளிவாசல்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. பாபர் மசூதியை போலவே இதெல்லாம் எங்களுடைய இடம், கோயில் அது இருந்தது இடிச்சுட்டு நீங்க கட்டியிருக்கீங்க. அதுல ஒண்ணுதான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துடைய இஷ்யூ இருக்குது பாருங்க. அந்த இஷ்யூனுடைய நோக்கம் என்ன? வடநாட்டை சுடுகாடாக மாற்றியவர்கள் அதே மாதிரி கலவரக்காடாக தமிழ்நாட்டை மாற்றி இங்கு ஓட்டு அறுவடை செய்ய வேண்டும், வாக்கு அறுவடை செய்ய வேண்டும் என்கின்ற நப்பாசையில் வந்திருக்கிறார். ஆனா அரசாங்கத்துக்கு நாம சபா சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அதை ஆஃப் பண்ணதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு சம்பந்தப்பட்ட அந்த நீதிபதி
இந்த வழக்கை விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு, மதுரை ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இது. ஒரு டிஎஸ்பி, ஒரு கலெக்டர் எல்லாம் என்ன செஞ்சாங்க, போய் நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுத்தார்கள். அரசாங்கம் லாவகமாக இந்த வழக்கை கையாண்டது. அந்த ஒரு விஷயத்துக்காகவே நாம் சபா சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா எப்படி ஆயிருக்கும்? இதே மாதிரி ஒரு ஒரு சிறு நெருப்பைத்தான் கொளுத்தி போடுவார்கள். வடநாடு கலவரக்காடாக மாறும். அப்படி எந்த அசம்பாவிதம் நடந்துடாம அழகா அதை அரசாங்கம் கையாண்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இங்கே ஏற்படவில்லை, கலவரம் இங்கே ஏற்படவில்லை. இப்படி எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வடநாடுகளில் ஹோலி பண்டிகை, குறிப்பாக ஊப்பியில் ஹோலி பண்டிகை வந்துருச்சுன்னு சொன்னா நீ பள்ளிவாசல்ல திரையை போட்டு மூடிக்கங்கிறான். பள்ளிவாசல்கிட்ட போய் நீ அந்த சாய தண்ணியை ஊத்தாதேன்னு யார்கிட்ட சொல்லணும்? அந்த ஊத்துறவங்கள்ட்ட சொல்லணும். அங்கே போட்டு போய் ஊத்தாதப்பா, தள்ளி ஊற்றிக்கிங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ பள்ளிவாசலை துணி போட்டு மூடி மறைச்சிக்க அப்படின்னா என்ன 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 நடக்குதுங்க? மனுஷன் ஆள்றானா இல்லை நாயும் பேயும் ஆளுதாங்க? இது நாடா இல்லை சுடுகாடா? இது அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம எப்போதுமே சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு எப்போதும் நம்முடைய வேலை பார்த்துக்கிட்டு தேவையான உட்காந்துட்டு இருக்கோம். எருமை மாட்டுக்கு மேலே மழை பெஞ்ச மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து நான் கொஞ்சம் பெரிய வார்த்தை சொல்ல தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஏன் நம்மிடத்தில் இருந்த போராட்ட குணங்கள் எல்லாம் மழுக்கி போய்விட்டன. முதல்வர் பேசுகிறார், லாஸ்ட் வார்னிங் சொல்றாரு, கடைசி எச்சரிக்கைங்கிறாரு, தமிழ்நாடு ஸ்தம்பிக்குங்கிறாரு. அவ்வளவு பெரிய நெருக்கடி தமிழ்நாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் போய் நான் ஒரு புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்க போறேன், எல்லாரும் ஆண்டுட்டாங்க, இதை மாதிரி முட்டாள்தனம் ஒண்ணுமே கிடையாது. தயவுசெய்து அப்படிப்பட்ட வேலைகளை யாரும் செய்து விடாதீர்கள். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தொகுதியில் 2 முஸ்லிம் வேட்பாளர்கள் நிற்கலாம். அங்கே பாசிசம் பலம் பெற்று விடக்கூடிய வேட்பாளருக்கு, முஸ்லிம் வேட்பாளருக்கு தயவுசெய்து ஓட்டு போடுறாதீங்க. ஒரு தொகுதியில் 2 முஸ்லிம் நிற்கலாம். அங்க எப்படி முடிவு எடுக்கணும்னு சொன்னா, பாசிசம் பலம் பெற்று விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் தான் நமக்கு முன்னால் இருக்கணும். அப்போ பாசிசம் பலம் பெற்று விடக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லிம் வேட்பாளர் ஒரு கட்சியில் நின்னார்னா அவரை இந்த தடவை புறக்கணிக்கிறது தான் நியாயம், நேர்மை. அதான் நியாயம், அதான் நேர்மை. ஏன்னா இது இந்தியாவுடைய சிறுபான்மைகள் மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவில் பிடிச்ச பீடை, அந்த பீடை ஒழியணும். அதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற முக்கியமான விஷயம். அதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓட்டர் லிஸ்ட்டில் சில பேருடைய பெயர்கள் இல்லாமல் இருக்கலாம், சில பேருடைய பெயர் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இங்கேருந்து போகும்போது ஓட்டர் ஐடி கொண்டு போவீங்க, அல்லது பூத் ஸ்லிப் கொண்டு போவீங்க, உங்கள் பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்கள் பேர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஏற்கனவே கள்ளத்தனமாக போட்டாங்கன்னு அர்த்தம் ஒன்று. அல்லது சும்மாத்துக்கும் போட விடாமல் தடுக்கிறது கூட அப்படி சொல்லலாம். எப்படி நீங்கள் இதை இவ்வளோ உறுதியாக சொல்லிங்கன்னு கேட்காதீங்க. என் பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிற 2 பேருக்கு இந்த மாதிரி அனுபவம் 2001 வந்துச்சு. 2001 சட்டசபை தேர்தலில் இந்த நிலைமை வந்துச்சு. அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது, ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்குது, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருக்கிறார், உங்களுக்கு ஓட்டு இல்லைன்றாங்க. அப்புறம் கடைசியில் சண்டை பிடிச்சி அந்த உரிமையை வாங்கி ஓட்டு போட்டு வந்தாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு ஏற்படலாம். ஏற்பட்டால் தயவுசெய்து அங்கே இருக்கக்கூடிய முகவர்கள் மூலமாக அல்லது வெளியில் இருந்து இருக்கக்கூடிய கட்சி சகோதரர்கள் மூலமாக அவங்கள்ட்ட சொல்லி, அந்த பூத்தில் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட சொல்லி அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்குரிய தேவையான முயற்சிகளை தயவுசெய்து எடுக்க வேண்டும். ஓட்டு போடாமல் யாரும் வந்துடக்கூடாது. எல்லாருடைய ஓட்டும் பதிவாகணும். 100% முஸ்லிம் சமூகத்தினுடைய ஓட்டு பதிவாக வேண்டும். பாசிசம் வீழ்த்தப்படுவதற்கு ஏதுவோ அந்த மாதிரியான கட்சியை பார்த்து ஓட்டு போடணும். நான் அவங்களுக்கு போடு இவங்களுக்கு போடணும் நான் சொல்லலை. உங்களுக்கு கட்சி பாசம் இருக்கலாம், ஆனால் கட்சி பாசம் என்பதெல்லாம் இப்போது வேலைக்கே ஆகாது. ஈமானுடைய பாசம் தான் இன்னைக்கு தேவைப்படுது. சகோதர மக்களுடைய பாசம் தான் இன்னைக்கு தேவைப்படுது. ஒட்டுமொத்த எல்லா மக்களும் பாசிசத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட கருணை மனப்பான்மையோடு தான் நாம் இந்த தேர்தலை அணுக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால், பாசிசம் தனக்கு யார் மோசமான சித்தாந்த எதிரி என்று பாசிசம் யாரை நினைக்கிறதோ அவர்களுக்கு போடுறதுதான் நியாயம்.
அதுதான் இன்னைக்குள்ள தேவை. இதுவே எப்போதும் தொடருமானா அதை நான் சொல்ல மாட்டேன். இந்த நேரத்தில் இதுதான் நியாயமாக தெரியும். எனவே அருமையான தோழர்களே, பாசிசம் தன்னுடைய எதிரின்னு சொல்லி யாரை குறி வைத்திருக்கிறதோ அந்த மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு மார்க்கம் நமக்கு தரக்கூடிய வழிகாட்டுதல் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். எல்லாத்தோட ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்ட்ட துவா செய்யும். தயவு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் அமர்ந்து எழுந்தால் இந்த துவாவை ஓதாமல் எழமாட்டார்கள். ஒரு நீளமான துவா, அதில் கடைசி பகுதியில் ஒரு சின்ன வரி ஒன்று வரும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யர்ஹம்னா. இறைவா, எங்கள் மீது கருணை அற்றவர்களை எங்களுக்கு அதிகாரிகளாக ஆக்கிவிடாதே, எங்கள் மீது இரக்கமற்றவர்களை எங்களின் ஆட்சியாளர்களாக ஆக்கிவிடாதே. தயவுசெய்து இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. எப்போது இந்த துவா ஓதுங்க. எல்லாம் வல்ல இறைவன் எது நாட்டுக்கு நல்லதோ அதை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.